ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா உங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25,000 வச்சுங்களேன். எனக்கு பிடிச்சது விவோ மொபைல் தான். நான் விவோ மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும். எல்லா செக்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது கேமிங் ஆகணும், கேமராக்கும் ஒரு குவாலிட்டி கொடுக்கணும், பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறப்ப இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண விவோட T2 Pro தான் வந்து அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாத்துக்கும் வந்து ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கு. அவங்களோட சப் பிராண்ட், அவங்க சப் பிராண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன், iQOO தான் விவோட சப் பிராண்ட். விவோட சப் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து சேம் டிசைன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க iQOO Z7 Pro. இந்த ரெண்டு ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், வேற எந்த சேஞ்ச் கிடையாது. இதுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, தவிர டிசைன் வைஸா வந்து எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. டிசைன் வைஸா மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கா, இல்ல உள் சைடுல வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் என்ன சேஞ்சஸ் இருக்கான்ட்டு இந்த வீடியோ டீடைலா பார்த்தலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் உங்க பில்லியன் ஹெட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டிசைன்லையும் வந்து எந்த விதம் சேஞ்ச் கிடையாது. சேம் ரெண்டு கேமரா டிசைன் தான் பேக் கொடுத்துருக்காங்க. ரிங் ஃபிளாஷ் லைட் தான் இந்த ரெண்டு ஃபோனும் கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் விவோவோட T2 Pro கலர் விட எனக்கு iQOO கலர் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches தான் கொடுத்துருக்காங்க. 6.7 inches இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 3D கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 3D கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் 1300 nits வரைக்கும் நீங்கள் பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்கும். டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக மெஷின் பண்ணிருக்காங்க. இதில் வந்து 10+ சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 388 ppi கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து வேற எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன்லும் பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 7200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். இது வந்து கிளாக்ஸி பார்த்தீங்கன்னா வந்து 2.8 GHz கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன்லையும் கிளாக்ஸிஸாக பார்த்தீங்கன்னா வந்து சேம் மாரியோட GPU கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா DDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஃபோனும் வந்து எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த iQOO Z7 Proலையும் விவோட T2 Proலையும் எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து 64 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா வித் OIS கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோலாம் வந்து கரெக்டான ஷேக் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியும், பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகாபிக்சல் வந்து பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா வந்து RL லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சூப்பரான நைட் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் வந்து இந்த கேமரா கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு ஃபோன்லையும் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 2.45 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. வந்து டீசெண்டாக ஃபார்ம் பண்ணணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து காமனா தான் கொடுத்துருக்காங்க. 4600 mAh பேட்டரி வரும். 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 50% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 22 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. வந்து சேஞ்ச் கிடையாது. நம்ம இதுவரையும் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயினான ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்ல 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஃபைல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து வைஃபையோட 6E கொடுத்துருக்காங்க. விவோட T2 Proல வைஃபையோட 6 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கல. இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க டிஸ்ப்ளேல வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபோன் வந்து 3.5mm வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுக்கல. ஏன்டா ஃபிளாக்ஷிப் ஃபோன் தான் மறந்துறாங்க, நீங்களும் வந்துட்டா இப்படிடா. பிரைஸ் வைஸா பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா சேம் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 8GB 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மியாக லான்ச் ஆயிருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ட்லுமே iQOO பார்த்தீங்கன்னா அமேசான்ல சேல் ஆயிட்டு இருக்கு. விவோட T2 Pro ஃபிளிப்கார்ட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, தவிர மத்தபடி இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஒரே இதுதான் டீடைல் தான். நீங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறப்போ கலரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து iQOO Z7 Pro வாங்கிக்கலாம். ஏன்னா சொல்றேன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலரா இருக்கும், பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z7 Pro வாங்கிங்க. ஒரு பெஸ்ட்டான கலர் குவாலிட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோனும் வந்து கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஒரு பெஸ்ட்டான கேமரா குவாலிட்டியும் பார்க்க முடியும், அதே மாதிரி பெஸ்ட்டான கேம் பர்ஃபார்மன்ஸும் பார்க்க முடியும். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. வேற எந்த மாதிரி சேஞ்ச் கிடையாது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு விவோட T2 Pro கதை சூப்பராக இருக்கு, அதே வாங்கிக்கலாம் கூட வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், சின்ன சேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க, வேற எந்த சேஞ்ச் கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.